டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவினுடைய 250வது சுதந்திர தினம் எதிர்வரும் ஜூலை மாதம் 4ஆம் திகதி நடைபெற இருக்கின்றது. இதற்கான ஆடம்பரமான பணிகளும் அமெரிக்காவினுடைய 56 மாநிலங்களிலும் பெரும் கொண்டாட்டங்களும் நடைபெற இருக்கின்றன. இந்த கொண்டாட்டங்களை டொனால்ட் ட்ரம்ப் நடத்த இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்கு சுதந்திரம் என்றால் அது தனது சுதந்திரம், தனக்கு மட்டுமே சுதந்திரம் என்பது போல அந்த விழாவை வடிவமைத்திருக்கின்றார் என்பது இப்பொழுது அமெரிக்கர்களினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற புதிய விமர்சனமாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் இது தொடர்பாக முன்னர் நடைபெற்ற மேடை பேச்சில் அமெரிக்க அதிபரே முக்கியம், அவரே 250வது சுதந்திர தினத்தில் முக்கியமான ஒருவர் போல சுதந்திர தினத்திற்கு 2வது இடமும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதனால் தான் அமெரிக்கா இன்று இப்படி இருக்கின்றது. மேலும் அமெரிக்கா சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் சுதந்திரத்தை விட அமெரிக்க அதிபர் தான் நினைத்தது போல சுதந்திரமாக நடப்பதுதான் அமெரிக்காவினுடைய சுதந்திரம் என்பது போல காரியங்கள் நடைபெறுவதாக விமர்சனங்கள் கிளம்பி இருக்கின்றன. ஃப்ரீடம் 250 என்பது இப்பொழுது அமெரிக்க அதிபர் இந்த சுதந்திரத்திற்கு வைத்திருக்கின்ற பெயர். ஆனால் அமெரிக்கா 250 என்று ஏற்கனவே வைக்கப்பட்ட ஒரு பெயர் அமெரிக்காவினுடைய சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகின்றது. இதற்காக ஒதுக்கப்படுகின்ற நிதியை அவர்கள்தான் கையாண்டும் வருகின்றார்கள். இப்பொழுது அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தினால் $150 மில்லியன் ஒதுக்கப்பட்டது இந்த விழாவிற்காக. இந்த பணம் ஏற்கனவே மரபு ரீதியாக இதை பயன்படுத்தி முக்கியமான நிகழ்வுகளை நடத்துகின்ற கலைஞர்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இடத்திற்கு அனுப்பப்படாமல் டொனால்ட் ட்ரம்பினால் உருவாக்கப்பட்ட இடத்திற்கு அந்த பணம் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதனால் தாங்கள் வஞ்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அமெரிக்க கலைஞர்கள் கண்ணீருடன் தங்களுடைய பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எங்கு அதிகமான அரச பணம் ஒதுக்கப்படுகின்றதோ அந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப் தலைமை தாங்குவதும், எங்கு மற்றவர்கள் பணம் விட வேண்டிய சூழல் இருக்கின்றதோ அந்த இடத்தை அவர் கவனிக்காமல் விடுவதுமாக அவருடைய வர்த்தக அரசியல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதன் அடையாளமாக இது இருக்கின்றது. ஆனால் இன்னொரு குற்றச்சாட்டு கிளம்பி இருக்கின்றது. இதற்காக சேகரிக்கப்பட்ட பணத்திற்கு கணக்கு என்பது இல்லாமல் மறைமுகமாக செயற்படுத்தப்படுகின்றது. அதாவது பணத்தை செலவிடுகின்ற பொழுது எப்படி செலவிடுவது, யாருக்கு வழங்குவது என்பதெல்லாம் அந்த மக்களுக்கு தெரியாமலே இரகசியமான முறையில் வெளிப்படை தன்மை இல்லாமல் கையாளப்படுகின்றது என்கின்ற புதிய குற்றச்சாட்டு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே அரச பணத்தை செலவழிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்ற குற்றச்சாட்டு 250 வருடங்கள் சுதந்திரம் பெற்றும் கூட அமெரிக்கர்களினால் எட்டி தொட முடியாமல் இருப்பது என்பது அமெரிக்க சுதந்திரத்தின் மீதான ஒரு முக்கிய தார்மீக கேள்வியாகவும் இருக்கின்றது. அமெரிக்க சுதந்திர தினமானது 1776ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் திகதி பிரிட்டனிடம் இருந்து அமெரிக்க சுதந்திர போரின் பின்னர் அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற நிகழ்வை கொண்டாடுகின்ற ஒரு வைபவமாகும். 1776இல் அமெரிக்காவிற்கு சுதந்திரம் வழங்கிய அதே பிரிட்டன் இலங்கையில் கைப்பற்றப்படாமலே இருந்த கண்டி அரசை 1815ஆம் ஆண்டு கைப்பற்றி அகில இலங்கையையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது என்பதையும், அமெரிக்காவிற்கு சுதந்திரம் வழங்கிய பிரிட்டன் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்காமல் 1815இல் கண்டியை கைப்பற்றியதையும் இங்கு உற்று நோக்குதல் வேண்டும். எனவே பிரிட்டனுக்கு சுதந்திரத்தை வழங்குவது என்கின்ற தாகம் அமெரிக்காவில் ஏற்பட்ட அமெரிக்க சுதந்திர போரினால் ஏற்பட்டதே அல்லாமல் சுதந்திரத்தை வழங்கும் தன்மை சார்ந்தது அல்ல என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த சுதந்திர தின வைபவத்தில் அமெரிக்க சுதந்திர சிலையை அண்டி இருக்கின்ற ஹட்சன் நதி வழியாக 22 நாடுகளை சேர்ந்த 100 வகையான பழைய கால பாய்மர கப்பல்கள் அணிவகுத்து செல்ல போகின்றன. இது சுதந்திர தினத்தின் முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஆனால் இலங்கை வல்வெட்டி துறையில் இருந்து அமெரிக்காவிற்கு சென்ற அன்னபூரணி கப்பலை இந்த ஊர்வலத்தில் கொண்டு செல்ல முடியாமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது. அதேவேளை ஹட்சன் ஆற்றில்
நடைபெறுகின்ற இந்த வைபவங்கள் மட்டும் அல்லாமல் சுதந்திர தினத்தன்று அமெரிக்காவினுடைய முதலாவது ஜனாதிபதியாகிய ஜார்ஜ் வாஷிங்டன், இதுதான் வாஷிங்டன் டிசி அமெரிக்காவினுடைய தலைநகர், அவரும் அவருடைய மனைவியும் சுதந்திர பிரகடனத்தை வாசித்தார்கள். அமெரிக்க சுதந்திர பிரகடனத்தை வாசித்த அந்த நிகழ்வை ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய மனைவி போல வேடமணிந்தவர்கள் இருவர் அதை வாசிக்க இருக்கின்றார்கள். இந்த சுதந்திர பிரகடனம் இன்று சுதந்திரம் எவ்வளவு தூரம் திரிபடைந்து போய் இருக்கின்றது என்பதை இன்றைய அமெரிக்காவினுடைய ஜென்சி தலைமுறையினர்கள் அறிவதற்கு அது துணையாக அமையும் என்பதும் கவனிக்கத்தக்கது. வாஷிங்டன் டிசியில் 56 மாநிலங்களையும் காட்டுகின்ற பெருந்தொகையான கண்காட்சிகள் ஜூன் மாதம் 25ஆம் திகதியில் இருந்து களை கட்ட ஆரம்பித்திருக்கின்றன. 150க்கு மேற்பட்ட கண்காட்சிகள் இப்பொழுது அமெரிக்க தலைநகரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதுபோல இந்த சுதந்திர பிரகடனம் நிகழ்த்தப்பட்ட பிலடெல்பியாவில் சுதந்திர பிரகடனத்தை வாசிக்கின்ற வைபவம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. மேலும் நியூயார்க் நகரத்தில் 100 விமானங்களினுடைய பெரும் சாகசங்கள் வானவெளியை அலங்காரப்படுத்த இருக்கின்றன. லாஸ் ஏஞ்சல் நகரில் நட்சத்திர பெரும் கலை விழா நடைபெறுகின்றது. 6 தினங்களுக்கு உலக புகழ்பெற்ற பாடகர்களுடைய இசை நிகழ்ச்சிகள் இலவசமாக பார்க்கக்கூடிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்க சுதந்திர தின விழாவில் ஒரு தேர்தல் பேரணியும் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும், டொனால்ட் டிரம்பினுடைய புகழை பாடுவதற்கு இந்த சுதந்திர தினத்தை தவறாக பயன்படுத்தி அதேவேளை அவருடைய தேர்தல் பிரச்சார கூடமாகவும் இதை மாற்றி இருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனம் தொடர்ந்தும் வேகமடைந்து வருகின்றது. லாஸ் ஏஞ்சலில் பிரம்மாண்டமான வான வேடிக்கை 10 இடங்களில் நடைபெற இருக்கின்றது. 8,60,000 பட்டாசுகளை கொண்ட பெரும் வான வேடிக்கை விளையாட்டு நடைபெற இருக்கின்றது. இந்த சுதந்திர தின நிகழ்வில் யாரெல்லாம் உரையாற்றப் போகின்றார் என்ற கேள்விக்கு எந்த பதிலும் இல்லாமல் அறிக்கை இன்று வரை இரகசியமாகவே இருக்கின்றது. இன்று ஜூலை மாதம் 1ஆம் திகதி. எனவே டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் தானே உரையாற்றுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். இவ்வாறு 250வது சுதந்திர தினம் ஆனது பிரிட்டனிடம் இருந்து அமெரிக்கா சுதந்திரம் பெற்ற அந்த நாளுக்கும் இந்த 250 வருட நாளுக்கும் இடையே அமெரிக்கா பெற்றிருக்கும் சுதந்திரம் என்ன, கருப்பர்களுடைய உரிமை என்ன, வெள்ளையின போலீசாரினால் கருப்பர்கள் ஒடுக்கப்படுவதனுடைய விளைவுகள் என்ன, இப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அகதிகளுக்கு எதிராகவும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராகவும் செய்கின்ற அரசியல் என்ன, அமெரிக்கா மத்திய கிழக்கில் நடத்துகின்ற போரும் அதனுடைய மேட்டிமைத்தன எண்ணங்களும் என்ன, இப்படியான எண்ணங்களை எல்லாம் வடித்தெடுத்து தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய சுதந்திரம் உலகத்திற்கு மிகப்பெரிய போதனைகளை வழங்குவதாக அன்று எல்லோராலும் போற்றப்பட்டது. உலகத்தின் மிக முக்கிய ஜனநாயக நாடாகிய பிரான்சினுடைய ஜனநாயக கீதம் போல அதுவும் இருந்தது. உலகத்திற்கு போதனை செய்த அந்த அமெரிக்க ஜனநாயகத்தினுடைய அடிப்படை விழுமியங்கள் இன்று என்னவாக மாறி இருக்கின்றது, கிரேக்கத்தில் உருவாகிய ஜனநாயகம் இன்று என்ன வடிவம் பெற்று திரிபடைந்திருக்கின்றது என்பதை எல்லாம் இனிமேல் தான் வரும் நாட்களில் உலகம் மதிப்பீடு செய்ய வேண்டும். ஜனநாயகம் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன, சுதந்திரம் என்றால் என்ன, அதற்கான வரையறை என்ன என்பதெல்லாம் இன்று புதிய வரைமுறைகளுக்காக காத்திருக்கின்றது. மாறிக்கொண்டிருக்கின்ற உலகத்தில் AI யுகம் மலர்ந்து கொண்டிருக்கின்ற வேளையில் 250வது அமெரிக்க சுதந்திர தினம் இப்படியான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றது. இருந்த பொழுதிலும் அமெரிக்காவினுடைய சுதந்திர தினம் வரலாற்றில் என்றுமே உலக முதன்மை பெற்றுக் கொண்டு இருப்பதையும் மறுக்கவும் முடியவில்லை. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.